السلام عليكم ورحمة الله وبركاته. ஈமான் என்றால் என்ன? ஈமான் என்ற அரபிச் சொல்லுக்கு தமிழில் இறை நம்பிக்கை என்று பொருள். அதாவது அல்லாவும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் நம்ப வேண்டும் என்று கூறினார்களோ அவற்றில் எதையும் அதிகமாக்காமலும் எதையும் விட்டுவிடாமலும் உள்ளதை உள்ளபடி உண்மையென உள்ளத்தால் உறுதிக் கொள்வதே ஈமான் என்பதாகும். ஈமானின் கடமைகள் எத்தனை? ஈமானின் கடமைகள் 6 ஆகும். பின்வரும் ஹதீஸிலிருந்து அவற்றை நாம் அறிந்து கொள்ளலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஈமான் இறை நம்பிக்கை என்றால் என்ன என்று வினவினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் என்பது அல்லாஹவையும் அவனுடைய மலக்குமார்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இன்னும் மறுமை நாளையும் நீங்கள் நம்புவதாகும். நன்மை தீமைகள் யாவும் அல்லாஹ்வின் நாட்டமாகிய விதியின்படியே நடக்கின்றன என்று நீங்கள் நம்பிக்கை கொள்வதாகும் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கை என்பது 70க்கும் அதிகமான அல்லது 60க்கும் அதிகமான கிளைகள் கொண்டதாகும். அவற்றில் உயர்ந்தது அல்லாஹுவைத் தவிர வேறு இறைவனில்லை என்று கூறுவதாகும். அவற்றில் தாழ்ந்தது தொல்லை தரும் பொருளைப் பாதையிலிருந்து அகற்றுவதாகும். நாணமும் இறை நம்பிக்கையின் ஒரு கிளைதான். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் 58.